ஐந்தொழில்கள் செய்கிறாள் அம்பிகை. பஞ்சகிருத்திய பராயணான்னு ஒரு வார்த்தை அதுல ஒரு நாமம் வரும். ஐந்தொழில்கள் அம்பாள் பண்றதா அதுல வரும். படைத்தல், காத்தல், அழித்தல், இதோட சேர்த்து மறைத்தல், அருளல். இந்த 5 தொழில்களையும் அம்பிகை செய்யறா அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அதுல இன்னும் ஒரு சுவையான ஒரு நாமாவளி உண்டு, பாயசான பிரியா அப்படின்னு. நல்ல இனிமையான பாயசம் இருக்குல்ல, நெய், பருப்பு, பால் எல்லாம் சேர்ந்த பாயசம். அந்த பாயசம் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா நமக்கு இனிப்பு நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை போக்கக்கூடியது. இப்ப இன்னைக்கு நிறைய மருத்துவ உலகம் சொல்றாங்க இல்லையா, சாப்பாட்டுலயே முதல்ல இனிப்பு வச்சதுக்குரிய காரணம் செரிமான சக்தியை அது தூண்டும் அப்படிங்கிறதுனாலையும், சாப்பிடுற மைண்ட் செட் நமக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அந்த குறைச்சு இந்த இனிப்புக்கு அதை மாத்துற வல்லமை உண்டு. அம்பிகை பாயசான பிரியாவா இருக்கா அப்படின்னு சொன்னா, பாயசம் வச்சு வழிபாடு பண்றதுங்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய பாவங்கள், கர்மங்கள், இதனால நமக்கு நிறைய பிறவிகள் வந்துட்டே இருக்குது இல்லையா, அந்த பிறவிகள் காடு மாதிரி வளருதான். அந்த காட்டுல இருக்கிற மரங்கள் என்னைக்கு என்ன முடியுமா, எத்தனையோ ஆயிரக்கணக்கில் இருக்கும்ல, அந்த மரங்களை எல்லாம் வேறறுத்து நம்ம இந்த பிறவிங்கிறதுல இருந்து ஒசத்தி மோட்சத்துக்கு அழைக்கிறாளா. அதனால அவளுக்கு நாமாவளியில பவாரண்ய குட்டாரிகா அப்படிங்கிற ஒரு திருநாமம் உண்டு.